இதுவரையில் எந்த தேர்தலிலும் போட்டியிட்டதில்லை, அதிகாரத்தில் இருந்ததில்லை, ஆட்சிக்கு வந்ததில்லை. ஃபஸ்ட்டு எலெக்ஷன் இதுதான், சட்டமன்ற தேர்தல் தான். அதனால் பிற கட்சிகள் அவர்களை விமர்சனம் செய்வதற்கான நியாயமான காரணம் எதுவுமே இல்லை. ஆனால் எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க அவரை. பார்த்தீங்கன்னா சுற்றி பாஜக, நாதக, விசிக, காங்கிரஸ் ஒன்று தான் இன்னும் பெருசாக பண்ணலை விமர்சனம்ன்ற முறையில். மதிமுக இருக்கிற கட்சிகள் அத்தனை விமர்சனம் பண்ணுதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னென்னா, எல்லாருடைய அரசியல் வாழ்க்கையையும் செல்வாக்கையும் இவர் இம்பேக்ட் பண்ணுறாரு. இம்பேக்ட்னா அதாவது அஃபெக்ட் பண்ணுறாரு, பாதிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் விசிகாவும் தான். எதனா வச்சு நான் இதை சொல்கிறேன்னா, ரொம்ப அட்டாக்கு, சம்மந்தம் இல்லாமல் அட்டாக் பண்ணுவாங்க. ஒருத்தரை நம்ம விமர்சனம் பண்ணோன்னா அதுக்கு ஒரு ஏதாவது நியாயம் இருக்கணும்ல. கருப்பு சட்டை போட்டுட்ருக்காரு, இவர் லாய்க்கு இல்லை அரசியலுக்கு, அப்படியா பேசுவோம்? அவர் கொள்கை, அவருடைய கோட்பாடு, அவருடைய பண்பு, பொதுவெளியில் அவர் நடந்துக்கிறது அப்படி தானே பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி காரண காரியம் இல்லாமல் 2 கட்சிகள் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, அந்த 2 கட்சிகளினுடைய அணிகள் ரேங்க் அண்ட் ஃபைல்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அவங்க பெருமளவுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அந்த ஆத்திரம், குரோதம் இதுதான் விஜய் மேலே இவங்க பாய்ந்து குதறதுக்கு காரணமே இல்லாமல் விஷயம். இப்போ திமுக, அதிமுக, பாஜக இவங்களுக்கெல்லாம் ரீசன் வேறு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்களுடைய